வெளிப்படுத்துதல் வசனமாக 7 முழக்கங்கள். மே 4. சேதப்படுத்த வேண்டாம். பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்துதல் 9:4. இவை விசித்திரமான வெட்டுக்கிளிகள். இந்த பிராணிகளால் வேளாண்மை பகுதி முழுவதையும் பாழாக்க முடியும் என்று நேற்று பார்த்தோம். ஆனால் மனிதர்களை கொல்ல முடியாது. வேதாகம இடங்களில் காணப்பட்ட 50க்கும் மேற்பட்ட வெட்டுக்கிளி இனங்களில் வனாந்தர வெட்டுக்கிளியால் 1.8 கோடி சதுர மைல்களுக்கும் அதிகமான இடங்களை ஆக்கிரமித்து ஒரே நாளில் தங்கள் எடைக்கு சமான பயிர்களை தின்ன முடியும். இது எவ்வாறு மனிதர்களை தாக்குவதற்கு சமமாக இருக்கிறதென யோசித்து பாருங்கள். இன்றைய வசனத்தை அடையாளங்களாக எடுத்துக்கொண்டால்தான் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தேவனுடைய முத்திரையை பெறாதவர்களையே அந்த வெட்டுக்கிளிகள் தாக்கவிருந்ததாக பார்க்கிறோம். இந்த நிலை வெளிப்படுத்துதல் 7:3 ஞாபகப்படுத்துகிறது. அங்கே தேவ மக்கள் முத்திரிக்கப்பட்டு சேதமடையாமல் இருந்ததாக பார்க்கிறோம். ஐரோப்பாவிற்கு படையெடுத்த அரேபியர்களில் ஒருவரான அபுபக்கர் வெளிப்படுத்துதலின் தீர்க்க தரிசனத்திலிருந்து தனது சட்ட புத்தகத்தை உருவாக்கியதாக தெரிகிறது. அவர் தன் இனத்தரிடம் தாங்கள் ஆக்கிரமிக்கிற இடங்களில் பயிர்களுக்கோ கால்நடைகளுக்கோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த கூடாதென்று எழுதி வைத்திருந்ததாக வரலாறு கூறுகிறது. பிறகு அந்த இடங்களில் மக்களையும் 2 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார். தேவனை சேவித்தவர்கள், சாத்தானை சேவித்தவர்கள். முந்தின பிரிவினரை தாக்கக்கூடாதென்று கட்டளையிட்டிருந்தார். அதே சமயம் பிந்தின பிரிவினரை இஸ்லாம் மதத்திற்கு மாற்ற வேண்டும் அல்லது கப்பம் செலுத்த சம்மதிக்கும் வரை அச்சுறுத்த வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருந்தார். வெளிப்படுத்துதலின் கடைசி அதிகாரங்களில் இந்த 2 பிரிவு மக்களை, அதாவது தேவனுடைய முத்திரையை பெற்றவர்கள் பெறாதவர்கள் பற்றி பார்ப்போம். இன்றைய வசனம் சொல்வது போலவே எந்த பிரிவினரில் இருக்க ஒருவர் தீர்மானிக்கிறார் என்பதுதான் அவருக்கு நேரிடப் போகிற நியாய தீர்ப்பை தீர்மானிக்கும் என்பதையும் காணவிருக்கிறோம். முன்பு குறிப்பிட்டது போல் இஸ்லாமிய படைகள் அழித்த பகுதிதான் கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் சபையின் தலைமை இடமாக இருந்ததாக வரலாறு பதிவு செய்கிறது. கவனியுங்கள், எக்காலங்களின் நியாய தீர்ப்புகளில் கிறிஸ்துவ சபைகள் என சொல்லிக் கொண்டவர்களும் தொடர்ந்து சம்பந்தப்படுகிறார்கள். முதலில் மேற்கு ரோம சாம்ராஜ்யத்திலும் பிறகு கிழக்கு பகுதியிலும் இருந்த சபைகள் அடங்கும். ஆனாலும் இந்த விசுவாச துரோகத்தின் சமயத்திலும் நீதிமான்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அன்புள்ள இயேசுவே, நான் சத்தியமாகிய நீரண்டையில் நடப்பட்ட பசுமையான மரமாக இருந்து உமது மகிமைக்காக நீதியின் கனிகளை கொடுக்க உதவி செய்யும். அதிக ஆராய்ச்சிக்கு 1 நாளாகமம் 16:22, சங்கீதம் 1:1-3, யோவேல் 1:4. ஆமேன்.